சாயி ராமாயணம் அத்தியாயம் 41 கருணையும் அருள்மலையும். அடுத்த நாள் தரிசனத்திற்காக தேவ் மசூதிக்கு சென்றபோது பாபா அவரிடம் மேலும் 20 ரூபாய் கேட்டார். தேவும் மிகுந்த சந்தோஷத்துடன் கொடுத்தார். மசூதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தேவ் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார். பாபா கேட்டார், எங்கே இந்த கூட்டத்தின் ஒரு மூலையில் தேவ் எங்கே மறைந்து கொண்டிருக்கிறார்? தேவ் பதில் கூறினார், இங்கே நான் இங்கேதான் இருக்கிறேன் பாபா. பாபா அவரை வினவினார், ஏன் எனக்கு 7 ரூபாய் தான் கொடுத்தீர்? தேவ் சொன்னார், நான் 20 ரூபாய் கொடுத்தேன் பாபா. பாபா கேட்டார், இது யாருடைய பணம்? தேவ் சொன்னார், பாபா இது உங்களுடைய பணம். பாபா கேட்டார், அப்படியானால் நீரேன் நழுவ பார்க்கிறீர்? வாரும், இங்கு வந்து என் அருகில் அமைதியான மனத்துடன் உட்காரும். தேவ் பாபாவின் ஆணைக்கு அடிபணிந்தார். நித்திய நியமத்தின்படி ஹாரத்தி நடந்து முடிந்தது. கூடியிருந்தவர்கள் அவரவர் இல்லங்களுக்கு திரும்பினர். தேவ் பாலக் ராமை சந்தித்து முன்பு கேட்ட கேள்வியையே திரும்பவும் கேட்டார். அவரிடம் பூர்வ விருத்தாந்தத்தை சொல்லும்படி கேட்டார். பாலக் ராமும் பழைய நிகழ்ச்சியை ஆதியோடு அந்தமாக விவரித்தார். தேவ் அவரை மேலும் வினவினார், பாபா எப்படி உங்களை உபாசனை மார்க்கத்தில் வழிகாட்டினார்? பிரம்ம சிந்தனை எப்படி செய்வது என்று சொல்லிக் கொடுத்தாரா? என்னுடைய ஆர்வத்தை பூர்த்தி பண்ணுங்கள். தேவ் மிக பணிவாக பிரார்த்தனை செய்தார். பாலக் ராம் தேவின் ஆர்வத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக பேச ஆரம்பித்த போது பாபாவே பாலா சாஹேப் தேவை கூப்பிட்டு அனுப்பினார். சாயி பேரன்புடையவர் அல்லரோ? தேவை அழைத்து வருவதற்காக சந்துருவை அனுப்பினார். ஒரு கணமும் தாமதியாது தேவ் பாபாவை காண்பதற்கு வந்தார். அப்பொழுது மாலை 4 மணி ஆகியிருந்தது. சாயி மசூதியின் கைப்பிடி சுவரை 2 கைகளாலும் பிடித்து கொண்டு சாய்ந்து நின்று கொண்டிருந்ததை தேவ் கண்டார். அங்கே சென்றவுடன் தேவ் வந்தனம் செய்தார். பாபா அவரை ஒரு கேள்வி கேட்டார். நீர் யாரிடம் எங்கு எதை பற்றி சம்பாஷணை செய்து கொண்டிருந்தீர்? தேவ் பதில் கூறினார், நான் காகா தீஷிதர் பாடாமாடியில் பாலகிராமிடமிருந்து தங்களுடைய கீர்த்தி பற்றிய சங்கதிகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். 25 ரூபாய் கொண்டு வாரும் என்று பாபா தேவுக்கு ஆணையிட்டார். உடனே தேவ் பணத்தை கொண்டு வந்து பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்தார். பாபா கேட்டார், எத்தனை கொண்டு வந்தீர்? தேவ் சொன்னார், 25. வாரும், வந்து என்னுடன் உட்காரும் என்று பாபா அழைத்தார். தேவ் பாபாவுடன் மசூதிக்குள் சென்றார். பாபா கம்பத்தின் அருகில் அமர்ந்தார். மசூதியில் வேறு எவரும் இல்லை. பாபா சொன்னார், நீர் எனக்கு தெரியாமல் என்னுடைய கந்தல் துணியை திருடிவிட்டீர். எனக்கு கந்தல் துணியை பற்றி ஏதும் தெரியாது என்று தேவ் உறுதியளித்தார். ஆகவே சாயி அவரிடம் சொன்னார், அப்படியானால் அது இவ்விடம்தான் எங்காவது இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் தேவ் கேட்டார், இங்கே கந்தல் துணி ஏதாவது இருக்கிறதா என்ன? பாபா இருக்கையிலிருந்து எழுந்தவாறே சொன்னார், நீர் அதை தேடும் உம்முடைய திருட்டு புத்தி கெடுதலானது. குறும்புத்தனமான குழந்தை ஏதாவது அதை எடுத்திருந்திருக்கலாம். பாரும் பாரும், இங்கேதான் எங்காவது இருக்கும். இதை கேட்டது மேலும் தேட ஆரம்பித்தார். ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. சாயி புருவங்களை சுருக்கி கொண்டு இங்கும் அங்கும் பார்த்துவிட்டு தேவை முறைத்து பார்த்து சத்தம் போட்டார். அவர் ஏசியதாவது, நீர் ஒரு பித்தலாட்டக்காரன். உம்மை தவிர வேறு யார் இந்த நேரத்தில் கந்தல் துணியை திருட இங்கு வருவான்? நான் உம்மைத்தான் திருடன் என்று கொள்கிறேன். இவ்வாறு இங்கு நீர் வந்தது திருடுவதற்காகவா? தலைமயிர் கருப்பிலிருந்து வெளுப்பாக மாறியும் உம்முடைய கெட்ட பழக்கத்தை நீர் லவகேசமும் கைவிடவில்லையே. நான் உம்மை கோடரியால் வெட்டுவேன், கண்டன் துண்டமாக வெட்டி போடுவேன், உயிரை பறிப்பேன். நீர் என்னுடைய கைகளில் இருந்து எங்கே தப்பி செல்ல முடியும்? நீர் எங்கே சென்றாலும் அங்கே வந்து உம்மை கொள்வேன். உம்முடைய இல்லத்திலிருந்து நெடுந்தூரம் கடந்து ஷிரடிக்கு வந்தது திருடுவதற்காகவா? உம்முடைய பணத்தை வாபஸ் வாங்கிக் கொள்ளும். என்னுடைய கந்தல் துணியை திருப்பிக் கொடும். சாயி கோபத்தால் முகம் சிவந்து கண்ணா பின்னாவென்று திட்ட ஆரம்பித்தார். வசைமொழியும் சாபங்களும் கொட்டு மழையாக பொழிந்தன. பாபா கோபத்தாலேயே பாலா சாஹேப் தேவை எரித்து விடுவார் போல் தோன்றியது. சாயிநாதரின் கோபத்தை தேவ் வியப்பும் ஆச்சரியமும் நிரம்பியவராய் பயம் கலந்த மரியாதையுடன் பார்த்தார்.
செய்வதறியாது திகைத்து நின்றார். அப்பொழுது பாபாவின் அண்மையில் தேவ் மட்டுமே இருந்தார். அடி கிடைக்கும் போலிருந்தது. அல்லது பாபா விஸ்வரூப தரிசனம் காட்டுகிறாரோ? அந்த எண்ணமே அவருக்கு ஆனந்தத்தை அளித்தது. சட்காவை எடுத்து பலமாக அடிக்கப் போகிறாரோ? நான் தனியாக இவரிடத்தில் மாட்டிக்கொண்டேனே. சரி, அவர் இஷ்டப்படி எதுவும் செய்யட்டும். ஆயினும் இது என்ன கந்தை துணி விடுகதை? அதை மாத்திரம் தேவால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அதே சமயம் போம், இங்கிருந்து போய்விடும் என்று பாபா சொன்னவுடன் அவர் படிகளை நோக்கி நடந்தார். கந்தல் துணி என்ற வார்த்தையின் இரகசியமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் சாமர்த்தியம் எனக்கு இல்லை. ஆயினும் சாயியின் கிருபையால் அதை தெரிந்து கொண்ட பின் கேட்பவர்களுக்கு சொல்லுவேன். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்.